அதில் 15வது திருத்தம்ங்கிறது தான் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த மாதம் மார்ச் மாதம் அவங்க பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்க. இந்த 15வது திருத்தம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 தொண்டு நிறுவனங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்சியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதன்படி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த 15வது திருத்தம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரினியூவல் பண்ண தவறிட்டால் அந்த உரிமம் ரத்து செய்யப்படும். ரத்து செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் ரினியூவல் பண்ணலைன்னா ரத்து செய்யப்படும். அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து ரன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாமர மக்களுக்கும் கல்வி போய் சேரணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட நிறுவனம் சென்னையில் இருக்குது, பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. இந்த மாதிரியான பகுதிகளில் கல்வி நிறுவனம் கிட்டத்தட்ட 100, 180, 200 வருஷமாக ஒரு சாமானிய வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு உயர்தரமான கல்வியை கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் ஆபத்து. இப்போ இவங்க அந்த ஆக்டை போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ திடீர்னு அவங்களே பார்த்து இதில் வந்து ரெனுவல் பண்ணலாம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரத்து பண்ணலாம். ரத்து பண்ணிட்டு இவங்க ஒரு குழுவை போட்டு அதை அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இறந்து போகிறப்ப அந்த குழந்தையாக அவங்க வீட்டு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அந்த இறந்து போனவங்களுடைய வெட்டர்னிட்டி டெத்துங்கிறது அப்போ தான் அவங்க ரொம்ப பெரிய அளவில் போயிட்டு பிரசவ காலத்தில் சரியாக பிரசவம் பார்க்க முடியாமல் இறந்து போகிறப்ப அவங்களுக்கு மனசில் ஒரு உறுத்துது, இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு இந்த மக்கள் வந்து பிரசவத்தினால் இறந்து போகிறாங்களே, ஒரு சரியான போதிய மருத்துவம் கிடைக்காம அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் டாக்டர் படிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் அவர் விரும்பவும் செய்கிறாங்க. விரும்பவும் சொன்னால் கூட எனக்கு இது முக்கியம் கிடையாது, நான் ஒரு சேவை நோக்கோட போகிறேன், எனக்கு காதல் கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஆட்கள்லாம் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கல்லூரி. எப்படி ஜான் பென்னிகுக் வந்து முல்லைப் பெரியார் அணையை கட்டினாரோ அவருடைய சொந்த பணத்தை எடுத்து, அதே மாதிரி இந்த ஹன்னாங்கிறவங்க கட்டினா தான் இன்றைக்கி வந்து வேலூர் சிஎம்சி. இந்த சிஎம்சி இன்றைக்கி பலருக்கும் பல விதமான சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுகளுக்கெல்லாம் பாதிப்பு இருக்குது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு விவசாயி, நான் வந்து ஒரு எளிய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட யோகி ஆதித்யநாத்தை விட அங்கே வந்து பாஜக விசுவாசத்தை அதிகம் காட்டக்கூடிய நபர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல FCRA அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து இயற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா வெளிநாட்டு திருத்த மசோதா அப்படின்ற மாதிரியான இந்த மசோதா குறித்து ஒரு சின்ன விரிவுரை நம்ம மக்களுக்காக சொல்லுங்கள். FCRA அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டு பங்களிப்பை ஒழுங்குமுறைப்படுத்துவது அப்படின்னு இருக்குது. 1976 எமர்ஜென்சி காலத்தில் இந்த ஆக்டை கொண்டு வர்றாங்க, இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த சட்டம் என்ன அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து நிதியுதவி பெற்று மருத்துவமனைகள் கல்லூரிகள் நடத்தக்கூடிய விஷயங்கள். இதில் பல முறை திருத்தம் நடந்திருக்கு. 2010, 2018, 20 அப்படின்னு பல முறை அந்த சட்டங்களில் திருத்தம் கொண்டு இருக்கு. அதில் 15வது திருத்தம்ங்கிறது தான் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த மாதம் மார்ச் மாதம் அவங்க பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்க. இந்த 15வது திருத்தம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 தொண்டு நிறுவனங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்சியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதன்படி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த 15வது திருத்தம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரினியூவல் பண்ண தவறிட்டால் அந்த உரிமம் ரத்து செய்யப்படும். ரத்து செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் ரினியூவல் பண்ணலைன்னா ரத்து செய்யப்படும். அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து ரன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் பெரிய அளவில் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது சட்டத்தின் மேலோட்டமாக பார்த்தா கூட இது அந்த சட்டம் கொண்டு வந்ததே எப்படின்னா எமர்ஜென்சி டைமில் வெளிநாட்டு சக்திகள் உள்ளே வந்து பணத்தை கொண்டு வந்து போட்டு இங்கே நாட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதை வாங்கி நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க, நிறைய மருத்துவ சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சிறுபான்மை மருத்துவ நிறுவனங்களை குறிவைத்து பண்ணுறாங்க. ஏற்கனவே வக்ஃபோர்டு அமெண்ட்மெண்ட் பில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, வக்ஃபோர்டு திருத்த சட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதுவுமே வந்து குறிப்பாக இஸ்லாமியருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து சூறையாடுறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. நிறைய வழக்கு கூட நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த பில் என்னென்னா முதல்ல வக்ஃபோர்டு என்னங்கிறத நம்ம பார்க்கணும். வக்ஃபோர்டுங்கிறது அது வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு அமைப்பு. அது வக்ஃபு அப்படின்னா தானம்னு அர்த்தம் அரபு வார்த்தையில். அதாவது ஒரு 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 பெரியவர் இருக்கிறாரு, செல்வந்தர் இருக்கிறாரு, தன்னுடைய சொத்துக்களையோ தன்னுடைய பணத்தையோ அதை வந்து தானம் பண்ணுறது, சமூக காரியங்களுக்காக
அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சுருவார். என்னுடைய சொத்து நான் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றேன், இதை எடுத்து நல்ல காரியங்கள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும். அதை நிர்வாகம் பண்ணுறாங்க, அதை எடுத்து பொது சேவைகளுக்கு செய்கிறாங்க. இதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக இந்தியாவில் ஆல்ரெடி வக்ஃப் போர்டுன்னு ஒன்று இருக்குது, வக்ஃபு வாரியம்னு ஒன்று இருக்குது. அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்கும், அகில இந்திய அளவுலேயும் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய கண்ட்ரோலில் நடக்கும். இதை எப்பயும் போல் எல்லா நிறுவனங்களுக்கும் உள்ளதை போல் இதை ஆடிட்டிங் பண்ணி வருஷம் கணக்கு சப்மிட் பண்ணி அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நிர்வகிக்கிறது என்னென்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு மாநில அரசு நிர்வகிக்கும். அதில் மற்ற போர்டு மெம்பராக ஒரு இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிர்வகிப்பாங்க. இப்போ இவங்க அதில் திருத்த தட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர் அல்லாத ஒருவரும் அதில் வந்து அந்த போர்டு மெம்பராக வருவார் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. அப்போ இஸ்லாமியர் அல்லாதவர் வர்றப்ப யாரை கொண்டு வந்து போடுவாங்க, அவர்களுடைய சித்தாந்தத்தில் உள்ள ஆட்களை போட்டு அங்கே உள்ள பிரச்சனையை கிளப்புறதுக்கு பண்ணுறாங்க. அப்போ இதை எதிர்த்து பல பேரும் போகிறாங்க. அதுவும் இல்லாமல் கலெக்டர் பார்த்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வக்ஃபு ப்ராப்பர்ட்டியாக இல்லையான்னு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு பவருன்றாங்க. அந்த மாதிரி நிறையா கொண்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. வக்ஃப் போர்டு சொத்துக்களை அவங்க வந்து சூறையாட போகிறாங்க, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சூறையாட போகிறாங்க. ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்குள்ளே ஒரு முஸ்லீம் அல்லாதவரை கொண்டு வந்து போட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை கிளப்ப போகிறாங்க. இப்போ என்னென்னா, ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்து அவருக்கு அந்த சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் எப்படி தெரியும்? அப்போ அது ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சை வரும். இதை வைத்து அந்த சொத்துக்களை வந்து கம்பளீகரம் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. இப்போ அதுதான் இந்த எஃப்சிஆர்ஐலையும் உள்ளே கொண்டு வராங்க. எஃப்சிஆர்ஐங்கிறது அது தொண்டு நிறுவனங்கள் இந்த எஃப்சிஆர்ஐ அமைப்பில் போய் எஃப்சிஆர்ஐ இது கீழே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெளிநாட்டு ஃபண்டுகளை வாங்கி நீங்கள் நடத்திக்கலாம். அதுக்கு ஆடிட்டிங் பண்ணுவாங்க, அதை மானிட்டரிங் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்குது. இப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா ரெனியூவல் பண்ணாட்டி கேன்சல் ஆயிரும், அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுவாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நிறைய கிறிஸ்தவ நிறுவனங்கள் கல்வி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக திருநெல்வேலியுடைய கடைசி பகுதிகளெல்லாம் அங்கே ரொம்ப பின்தங்கிய கிராமமாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்றனாலாம் நிறைய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் உருவாச்சு. இன்றைக்கி அந்த கல்வி நிறுவனங்களில் படித்தா பலரும் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஜாதி மதங்களை தாண்டி ஒரு பாமர மக்களுக்கும் கல்வி போய் சேரணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட நிறுவனம் சென்னையில் இருக்குது, பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. இந்த மாதிரியான பகுதிகளில் கல்வி நிறுவனம் கிட்டத்தட்ட 100, 180, 200 வருஷமாக ஒரு சாமானிய வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு உயர்தரமான கல்வியை கொடுத்துட்ருக்கு. அதுக்கெல்லாம் ஆபத்து. இப்போ இவங்க அந்த ஆக்டை போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா, இப்போ திடீர்னு அவங்களே பார்த்து இதில் வந்து ரெனுவல் பண்ணலாம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரத்து பண்ணலாம். ரத்து பண்ணிவிட்டு இவங்க ஒரு குழுவை போட்டு அதை அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ 200 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்துவ கல்வி நிறுவனத்தை இவங்க கையகப்படுத்திடலாம் நினச்சாங்கன்னா. இது எவ்வளோ பெரிய ஆபத்து. அவங்க சேவை நோக்கோடு பண்ணிகிட்ருக்காங்க. இது உதாரணத்துக்கு ஒரே ஒன்று சொல்லணும்னா, வேலூர் சிஎம்சி கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அது எப்படி உருவாச்சுங்கிற கதையை கேட்டாலே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காலத்தில் ஆங்கிலேயர் ஆண்டு கொண்டு இருக்கப்போ ஒரு ஆண் மருத்துவர் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. அந்த ஆண் மருத்துவருடைய வந்து ஒரு ஹன்னா அப்படின்னு ஒரு லேடி, ஒரு குழந்தையாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு நாள் இரவில் வந்து கதவு தட்டுறாங்க. இந்த லேடி கதவு தட்டுறாங்க. ஒரு பிராமின் ஒருத்தர் வர்றார். வந்து இந்த மாதிரி எங்களுடைய மகளுக்கு வந்து பிரசவ வழியாக இருக்குது பார்க்கணுன்னே, எங்கள் பெண் டாக்டர் இல்லைன்னா, இல்லை பெண்கள் வந்து தொட்டு வைத்தியம் பார்க்கக்கூடாது, ஆண்கள் தொட்டு வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க போயிடறாங்க. அப்புறம் கிறிஸ்டின் ஒருத்தர் வராங்க, இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வராங்க. எல்லோரும் வந்து கேட்குறாங்க. அப்போ பெண்ணு தான் வைத்தியம் பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ அவங்க வைத்தியம் பார்க்காம வீட்டிலே பிரசவம் பார்த்து அவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போகிறப்ப அந்த குழந்தையாக அவங்க வீட்டு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அந்த இறந்து போனவங்களுடைய வெட்டர்னிட்டி டெத்துங்கிறது அப்போ தான் அவங்க ரொம்ப பெரிய அளவில் போய்கிட்டுருக்கு. பிரசவ காலத்தில் சரியாக பிரசவம் பார்க்க முடியாமல் இறந்து போகிறப்ப அவங்களுக்கு மனசில் ஒரு உறுத்துது, இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு இந்த மக்கள் வந்து பிரசவத்தினால் இறந்து போகிறாங்களே, ஒரு சரியான போதிய மருத்துவம் கிடைக்காம அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் டாக்டர் படிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் அவர் விரும்பவும் செய்கிறாங்க. விரும்பவும் சொன்னால் கூட எனக்கு இது முக்கியம் கிடையாது, நான் ஒரு சேவை நோக்கோட போகிறேன், எனக்கு காதல் கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஆட்கள்லாம் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கல்லூரி. எப்படி ஜான் பென்னிகுக் வந்து முல்லை பெரியார் அணையை கட்டினாரோ அவருடைய சொந்த பணத்தை எடுத்து, அதே மாதிரி இந்த ஹன்னாங்கிறவங்க கட்டினா தான் இன்றைக்கி வந்து வேலூர் சிஎம்சி. இந்த சிஎம்சி இன்றைக்கி பலருக்கும் பல விதமான சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ், திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ், இப்படி பல காலேஜுகள், ஸ்கூல்கள், இது எல்லாமே ஒரு அமைப்பின் கீழே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கவர்மெண்ட் கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவர் நீங்கள் எல்லாமே ஒரு கல்லூரி நடத்துறீங்கன்னா அந்த கல்லூரியை வர செலவில் ஆடிட்டர் பார்ப்பார், கவர்மெண்ட் ஆடிட்டர் பார்ப்பார், அந்த ஃபண்ட் எங்கேருந்து எல்லாம் நார்மலாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது
இதை மொத்தமாக அவங்க கையகப்படுத்தணும். அந்த கல்வியை கையகப்படுத்தி காவியாக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். இதெல்லாம் இன்னொரு கோணத்துல நீங்க பார்க்கலாம் சார். வெளிநாட்டுல இருந்து நிறைய பணம் வருது. அந்த பணம் வந்துட்டு இங்க எல்லாம் முறையா செலவழிச்சா பரவாயில்ல. நிறைய ஸ்பான்சர் அப்படின்ற பேர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்நிய செலாவணியாக மாற்றப்படுது. நிறைய முறைகேடுகள் நடக்கப்படுது அப்படின்றத அதை தடுக்கிறதுக்காக கூட இந்த சட்டமா இருக்கு. 2020 அவங்க ஒரு சட்டம், இந்த சட்டத்தை கடுமையாக்கி இருக்கிறாங்க. அது நிறைய கடுமையாக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் ஒரு நிறுவனத்துக்கு வருதுன்னா அந்த நிறுவனத்தை கவர்மெண்ட் ஆடிட்டரே ஆடிட் பண்ணுறாங்க. எங்கேருந்து வருது, என்ன செலவு பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் அந்த இது தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறையா இந்த பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த சட்டத்தில் 3-4 முறை திருத்தம் கொண்டு வந்தாங்க. திருத்தம் கொண்டு வந்துட்டு அதை வந்து நல்லா நீங்கள் சொல்கிற மாதிரியான தவறு நடந்திருந்தால் கூட அதை கண்காணிக்கிறதுக்கு வந்துச்சு. இந்த 15வது திருத்தம் தான் இப்போ அச்சத்தை கொடுக்குது. 15வது திருத்தம் நீங்கள் ரினியூவல் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். நாங்கள் ஒரு குழுவை போட்டு, நாங்கள் ஒரு டீமை போட்டு நாங்கள் கேப்சர் பண்ணி, இது வரைக்கும் 100 வருஷம் 200 வருஷமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நாங்கள் கேப்சர் பண்ணிடுவோம்னு சொல்கிறது தானே இங்கே ஆபத்தாக இருக்குது. அப்போ இவங்களுடைய அதாவது பாஜக சிறுபான்மை நிறுவனங்கள் அது ஒரு காரணமாக இருந்தால் கூட நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் தெரியும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம். அவங்க அது செய்யணும்னு நினச்சா பண்ணலாம். ரெண்டாவது, பாஜக மேல் சிறுபான்மை மக்கள் இங்கே எப்படி நம்பிக்கை வைப்பாங்க? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க எப்படி நடத்துகிறாங்க? இப்போ ஏதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவில் பாஜக அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்தவரும் கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது. அப்போ அவங்கள இந்த இந்தியா RSSனுடைய அடிப்படை கொள்கை என்னென்னா, இந்தியாவில் இந்துக்கள் அல்லாதவர்கள் 2ஆம் தர குடிமக்களாக இருக்கணும். அவங்க வந்து இங்கே வாழலாம், ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு போகலாம், அவங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அதுக்காக தான் CAA கொண்டு வந்தாங்க. அவங்க நிறுவனங்களை முடக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. பாஜக RSS செய்யுதுன்னா அதில் உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்க தானே செய்யும். அப்போ அந்த அச்சத்தின் வெளிப்பாடு அந்த 15வது திருத்தம்ங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் பூரா நாடாளுமன்றத்தில் காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ், எல்லா ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதம் மார்ச் மாதம் வருது. பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதை பற்றி விவாதிக்கணும், இதில் உள்ள குறைநிறைகளை பேசுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 5 மாநில தேர்தல் வருது. கேரளாவில் கிறிஸ்தவர்கள் அதிகம். என்ன பண்ணுறாங்க, இதை வந்து டிஸ்கஷனுக்கே எடுத்துக்கிறாமல் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் எடுத்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, தமிழ்நாட்டில் முக்கியமாக பாஜகவோட கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக இதை பற்றி வாயே திறக்கலை. அதை விட இன்னொருத்தர் தூயசக்தி வந்திருக்காரு. தூயசக்தி புஷி ஆனந்தை வச்சு ஒரு மேலோட்டமாக ஒரு அறிக்கை, CM சார் அப்படின்னு பேசக்கூடிய நீங்கள், PM சார், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பேன் சார், அவங்களுடைய சொத்துக்களுக்கு கபலீகரம் பண்ணாதீங்க சார், இந்த உங்கள் விஜய் முன்னாடி வருவேன் சார் அப்படின்னு பேசியிருக்கணுமா இல்லையா? புஷி ஆனந்துக்கு பேரில் ஒரு அறிக்கை, ஒரு பட்டும் படாமல் தொண்டு விடாமல் ஒரு அறிக்கை. அதிமுக சுத்த மோசம், அதை பற்றி பேசவே இல்லை. அதிமுக எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு விவசாயி, நான் வந்து ஒரு எளிய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட யோகி ஆதித்யநாத்தை விட அங்கே வந்து பாஜக விசுவாசத்தை அதிகம் காட்டக்கூடிய நபர் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்ப முடியாது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும், தன் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காகவும், தன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் பாஜக சொல்வதை அத்தனையும் ஒருபடி மேலே போய் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கக்கூடிய நபர். இந்த தேர்தலில் அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இந்த ராயபுரம் தொகுதி எடுத்துக்கலாம். ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 40,000 இஸ்லாமியர் இருக்கிறாங்க. 15,000 முஸ்லீம்களுடைய 40,000 இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க வலுவா. இவங்க தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டரி. ஆனால் அதிமுக அங்கே ஜெயிக்கும், ஜெயக்குமார் ஜெயிப்பார். ஏன்னா ஜெயலலிதாங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு. நாளைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்க, குரல் கொடுப்பாங்க, அவங்க பாஜகவை எதிர்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ இவங்க தன் பக்கம் இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, வாணியம்பாடி, ஆம்பூர், ராயபுரம், ராமநாதபுரத்தை இந்த மாதிரி ஏரியாக்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அதிமுக மீண்டும் ஜெயிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவை பார்த்து அவங்க அச்சப்படுறாங்க. CAAன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. CAA கண்ணை மூடி ஆதரிச்சார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், 2024 வெளியே வந்த பிறகு நாங்கள் கூட்டணி திரும்பத்துக்காக ஆதரிச்சிட்டோம், இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த தேர்தலில் நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் அதிமுக வேட்பாளரில் ஒரே ஒரு இஸ்லாமியர், ஒரே ஒருத்தர். பாஜக ஒட்டுமொத்த இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எந்த பதவியும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாஜக அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது. அதே பாணியை தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். இதுதான் பாஜக விசுவாசத்தை, தாய்ப்பாசத்தை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதிகம் ஆதித்யநாத்தை கூட காட்ட வேண்டிய ஆள் வந்து எடப்பாடி பழனிசாமி. அதான் எடப்பாடி பழனிசாமி மிக ஒரு டேஞ்சரஸ் ஃபெல்லோ தான். இந்த FCRA சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிற
நாடாளுமன்றத்துல பெரிய பேச்சா போயிட்டு இருக்குது. இங்க இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் மக்களோ இல்ல கிறிஸ்டியன் மிஷினரிகளோ இது சம்பந்தமா பெரிய அளவுல எதுவும் போராட்டங்கள் எதுவும் முன்னெடுக்காம இருக்காங்களே. அப்ப இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, ஒன்றும் வந்து அந்த டிஸ்கஷன் நடக்கலை. நாடாளுமன்றத்தில் இதை பற்றி டிஸ்கஷன் கேட்குறாங்க, இதை பற்றி விவாதிக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒட்டுமொத்தமாக ஒரு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மிஷினரி மட்டும் கிடையாது, சீக்கியர்களுக்கான ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்க, அவங்களும் பண்ணுவாங்க. சீக்கியர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இது நம்ம கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் மட்டும் சுருக்கிடக்கூடாது. சீக்கியர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. கனடாவில் அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக, கவர்மெண்ட் ரன் பண்ண அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க. லண்டனில் வந்து பல முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்க. இப்போ சீக்கிய குருத்வாரா மூலியமாக நிறையா கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, மருத்துவமனை நடத்துகிறாங்க அந்த நார்த்து சைடில். இப்போ அவங்க நிறுவனக்கும் அங்கே சிக்கல், அந்த மைனாரிட்டி மக்களுக்கும் சீக்கிய மக்களுக்கும் சிக்கல். இப்போ அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வந்த பிறகு தான் இது பெரிய விஷயமாக பூதகரமாக வெடிக்கும். அப்போ இதனுடைய உள்நோக்கம் தெரிஞ்சு தான் காங்கிரஸ் கட்சி எதிர்க்குது, திமுக எதிர்க்குது, கம்யூனிஸ்ட்டுகள் எதிர்க்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்குது, ராஷ்ட்ரிய ஜனதா தளம் எதிர்க்குது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் பூரா எதிர்க்கிறாங்க. இது ஒரு ஆபத்து அப்படின்னு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்க்கக்கூடிய கட்சி, பெரியாரையும் அண்ணாவையும் தன் கட்சியில் கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வாய் கட்டி மௌனியாக நிற்கிறார். இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின் மட்டும் 15 வேட்பாளர் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அதிமுகவில் ஒரு வேட்பாளர் கூட இல்லை. இதுதான் வந்து இன்றைக்கி பாஜகவினுடைய முழுவதுமாக மாறிட்டார். இன்றைக்கி பார்த்தீங்க வேட்புமனு தாக்கல் நடக்குது ஒவ்வொரு ஊர்லேயும். ஒவ்வொரு பாஜக வேட்பாளருக்கும் ஒரு அமைச்சர் வர்றார், மத்திய அமைச்சர். அப்போ பாஜகவை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் கற்றுக்கணும். அவங்க தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க, ஒரு எம்பி கூட கிடையாது. ஆனால் அவங்க வாங்கின அத்தனை தொகுதிக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை மத்திய அமைச்சர்களும் இன்றைக்கி வந்துட்டாங்க. பிரதமர் வரார், உள்துறை அமைச்சர் வரார், பிரதமர் பல முறை வந்துட்டு போகிறார். பாஜகவிற்கு தமிழ்நாடு எவ்வளோ முக்கியமாக பார்க்குறாங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு ஏன் வேணும்? தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க கால் வச்சா தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாற்றை மாற்றி எழுத முடியும். நம்ம கீழடியிலிருந்து வரலாறு தொடங்குகிறோம், அவங்க அங்கேருந்து தான் தொடங்குங்கிறாங்க. வரலாறு, பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு அத்தனையும் மாற்றணும்னா அவங்க தமிழகம் தேவை அவங்களுக்கு. அப்போ அவங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாங்க, எந்த அளவுக்கு மெனக்கெடுறாங்கன்னு பார்க்கணும். எல்முருகன் போகிறார், எல்முருகன் கூட மத்திய அமைச்சர் போகிறார். அங்கே வானதி போகிறாங்க, வானதி கூட மத்திய அமைச்சர் உட்காந்துருக்காரு. கன்னியாகுமரியில் காந்தி ஒரு வேட்புமனு தாக்க, அங்கே ஒரு மத்திய அமைச்சர் உட்காந்துருக்காரு. ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அதிகார பலம் முழுவதும் தமிழ்நாட்டை நோக்கி இருக்குது. எவ்வளோ பெரிய வேலை செய்ய காத்திருக்கிறாங்க, எவ்வளோ தேவைப்படுது அவங்க தமிழ்நாடு, எவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க. படித்த மாநிலம் இல்லைங்க, இங்கே இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் இன்றைக்கி 2வது பெரிய மாநிலம். முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. 4% இருந்தக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த 5 வருஷத்தில் 11% இருக்குது. உள்நாட்டு உற்பத்தியில் 2வது ஜிடிபியில் நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். கல்வி, வேலைவாய்ப்பு, இயற்கை வளம். இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில். எதுக்குடா ஃபண்டு அலாட் பண்ணுறீங்கன்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழித்தடம் அமைப்பதற்கான ஃபண்டு. நாங்கள் எதுக்கு ஃபண்டு கேட்குறோம், நீ எதுக்கு ஃபண்டு கொடுக்குற? கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு, ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணால் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழித்தடம், தனியாக செப்பரேட் வழித்தடம் அமைப்பதற்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்கீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றிடணும். தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள், தமிழ்நாட்டினுடைய விவசாயம், தமிழ்நாட்டினுடைய சிறு குறு தொழில்கள், இன்றைக்கி சிறு குறு தொழிலெலாம் நனைஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒரே மோனப்புள்ளியாக வந்துகிட்டு இருக்காங்க. அதானி அம்பானி கையில் சிறு தொழில்கள்லாம் போயிடுச்சு. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து அந்த தொழில்களை கேட்ச் பண்ணணும், விவசாயத்தை கேட்ச் பண்ணணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே இறக்கணும். அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி, அவங்க மீது 1000 விமர்சனங்கள், குறைபாடுகள் இருந்தால் கூட ஒரு வலுவான கூட்டணியாக நமக்கு ஒரு பிரச்சனைனா நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு 250 எம்பிகள் குரல் கொடுக்கறதுக்கு அன்றைக்கி வலுவான கூட்டணியாக இருக்குது. அதனால அந்த கூட்டணி நம்ம மாதிரியான ஆட்கள் வந்து ஆதரிக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனைனா நாடாளுமன்றத்தில் ஒழிக்கிறதுக்கு ஒரு 250 எம்பி இருக்கிறாங்கப்பா, கம்யூனிஸ்டோடு சேர்த்து. அவங்க ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் அவங்க அன்றைக்கி மெஜாரிட்டியில் இருந்தாங்கல்ல, அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க, டிஸ்கஷனே எடுத்துக்கல. அவங்க இண்டிபெண்ட் மெஜாரிட்டி, யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி வந்து அவங்க மைனாரிட்டியாக இருந்தால் கூட சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரோடைய ஆதரவோடு தான் 40 எம்பி மட்டும் கிடையாதுங்க. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் 100 எம்பி இருக்குது. திமுக தமிழ்நாட்டை சேர்ந்து 40 எம்பி இருக்கிறாங்க. நமக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு இந்த எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. இப்போ இந்த கூட்டணி, இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பீகாரில் வந்து அவங்க வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க.
எஸ்ஏஆரில் மிகப்பெரிய அளவு முறைகேடு நடந்திருக்கு. நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ராஜ்யசபா லோக்சபா சேர்த்து 250-300 எம்பி வந்து பெரிய லெவலில் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, ஜனாதிபதியை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு தான் அதில் ஒரு வெடிவாளம் கிடச்சி. அதை என்ன பண்ணாங்கன்னா திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படி நீக்கப்பட்ட 50 லட்சம் பேரை சேர்த்தாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வலுவான ஒரு கூட்டணி வேணும்ல. அதான் சொல்ல, தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்காக இன்றைக்கி ஒரு 250-300 எம்பி அங்கே இருக்கிறாங்க கூட்டணியோடு சேர்த்து. திமுக, காங்கிரஸ், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி, எஸ்பி, அப்புறம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, இவங்களாம் சேர்த்து சொல்கிறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 250-250 எம்பிகளுக்கு மேலே இருக்கிறப்ப ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப ஒட்டுமொத்தமாக அங்கே நிற்கிறாங்க. அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் தேர்தல் சந்திக்குது. அப்போ வலுவாக அங்கே எதுக்குன்னா ஆட்சி அதிகாரம் கையில் வேணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதிமுக அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த அரசியலை பண்ணாங்க. மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனையில் ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா நேரடியாக டெல்லிக்கே அவங்க போவாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி அங்கே அன்றைக்கி மம்தா பானர்ஜி பண்ணக்கூடிய அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதிமுக முழுவதும் பாஜகவினுடைய அடிமையாக போய் நிற்கிது. பாஜகவையும் இரட்டைகளையும் அதிமுகவையும் காமிச்சு உள்ளே வந்து இது மொத்தத்தையும் கேட்ச் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்போ இதை எதிர்த்து நிற்பதற்கு வலிவான கூட்டணி வேணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. சிறுபான்மை மக்கள் நம்பிக்கைக்குரிய இடமாக அன்றைக்கி ஒரு காலத்தில் அதிமுகவை பார்த்தாங்க. அது இன்றைக்கி இழந்து போய் நிற்குங்கிறது தான் வருத்தமான விஷயம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.